எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான அடை, அதோட சேர்த்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான தக்காளி கொத்தமல்லி சட்னி. இது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் காம்போ. ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் உளுந்து, 10 நீட்ட சிவப்பு மிளகாயை காம்பு எடுத்துட்டு போடுங்க. பருப்பை ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் பச்சரிசியை சேர்த்து ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதையும் 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் பருப்பும் ஊற வச்ச தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அடுத்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் பருப்பு ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க. பாருங்க, நல்லா ஸ்மூத்தா அரைப்பட்டுருச்சு. இப்போ அரைச்ச மாவை 2 பவுல்ல சமமா ஊற்றி வைக்கிறேன். இந்த மாவை வச்சு நான் 2 விதமான அடைய செய்ய போறேன். அதனால தான் 2 பவுல்ல மாவை பிரிச்சு எடுத்திருக்கேன். கீரை அடை செய்ய நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை மட்டும்னு இல்லை, உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எந்த கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அடை மாவில் சேருங்க. கீரையை கட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீரை அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தவாவை சூடாக்கி 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரொம்பவும் மெலிசா இல்லாமல் அதே சமயம் ரொம்ப திக்கா இல்லாமல் ஊற்றுங்க. அடைய சுத்தியும் நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. பொடிசா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் அடை மேலே தூவி விடலாம். இப்போ லேசா தோசை கரண்டியால பிரஸ் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. சூடான வெங்காய அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கீரை அடை மாவுல இருந்து 1 கரண்டி மாவு எடுத்து தவால போட்டு மெதுவா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடைய சுத்தியும் நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. 2 அருமையான அடை தோசை ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நல்ல சூடாக சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தக்காளி கொத்தமல்லி பச்சடி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற இந்த ஹெட்டை கட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ சின்னதாக கட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு பெரிய கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து வறுத்துக்கோங்க. வெந்தயம் நிறைய சேர்த்துக்காதீங்க, அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பச்சடியோட டேஸ்ட்டும் மாறிடும். அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 6 தக்காளி நறுக்குனது சேர்க்குறேன். 6 பல்லு பூண்டு தோல் எடுத்துட்டு போடுங்க. காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க.
உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாமனா நீங்கள் மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். தக்காளி புளிப்புன்றதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 1 கப் கொத்தமல்லி சேருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் நான் 1/2 கப் புதினா ஆட் பண்ணுறேன். புதினா சேர்க்கறதுனால பச்சடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா அதிகமாக சேர்த்திங்கன்னா மற்ற ஃப்ளேவர்ஸை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். கடாயை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் தக்காளியை வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா கம்ப்ளீட்டாக அரைவிடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. பச்சடியை தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. நெக்ஸ்ட் இதை பச்சடியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட தக்காளி பச்சடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதம் இல்லைன்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அருமையான தக்காளி கொத்தமல்லி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் செஞ்சு 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாவோ இல்லைன்னா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த சட்னி காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.